ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். செங்கோட்டையன் வந்து டைம் கொடுத்து பார்த்தா நிறுத்தோட முடிச்சு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, யாரெல்லாம் பிரிந்தார்களோ அவங்களையெல்லாம் ஒன்றிணைக்கிறது தான் என்னுடைய பணியாக சொன்னாங்க. ஏன்னா அரசியல வர மாட்டேன். இப்போ பிரிஞ்சவங்க எல்லாத்தையும் அவர் பேச்சுவார்த்தை இருக்கிறாரா? அவர் வந்து அது தெரியல. என்னட்டல அவரு ஒரு சீனியர் மேன். நான் வந்து அவங்க கூட போய் இணையறதுக்கு கான்சே கிடையாது சார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தோம். புதிதாக தான் பழனிசாமி வந்து ஏறினார். நான் 4 மாதங்கள் பொறுமையா இருந்தது. சில நல விரும்பிகள் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற சில கருத்துக்களை சொன்னார்கள். அது நடக்கும் என்று வெயிட் பண்ணோம். அதுதான் திரு பாண்டே அவர்களுக்கும் இன்னும் தாண்டி குதிக்கிறவர்களுக்கும் சொல்றோம். அது டெல்லிக்கு அடிக்கடி செங்கோட்டையன் போயிட்டு வந்தது உங்களுக்கு தெரியும். யாரையெல்லாம் சந்தித்தது தெரியும். நான் டெல்லிக்கு போயிட்டு வந்து யாரையெல்லாம் சந்தித்தது. அது முக்கியமான நலம் விரும்பிகள் எங்களிடம் சொன்ன தகவலின் அடிப்படையில தான் நாங்கள் பொறுமை காத்தமே தவிர அது வரைக்கும் பழனிசாமியை எப்படி ஏற்றுக்கணும்? அம்மா மக்கள் முன்னேற்றம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதனால அவர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அன்னைக்கே சொல்லலை, இன்னைக்கே இவங்க யூடியூப் சேனல் நடத்துறதுக்கு இவங்க டைமை ஃபுல் பண்றதுக்கு எங்களை இழுத்தால் நாங்கள் இன்னும் அடுத்த கட்டம் தாண்டி அவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற மாதிரி இருக்குமே தவிர இது எதற்கு சொல்கிறேன்னா, தேவையற்ற கருத்துக்களை பரப்புகிறார்கள் சில யூடியூப் சேனல்ஸ். அவர்களுக்கு சொல்லிக் கொள்வது, நாங்கள் கிளியராக இருக்கிறோம். நாங்கள் பழனிசாமி இல்லாத பொழுதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சென்றோம். பழனிசாமி வந்தவுடனே ஏன் வெளியேறவில்லை என்றால், சில நலம் விரும்பிகள் எங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப சில கருத்துக்களை சொன்னதால் அதற்காக சில நிகழ்வுகள் நடந்ததும் உங்களுக்கு தெரியும். எதற்காக செங்கோட்டையன் எங்கெல்லாம் பறந்து சென்று வந்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். இப்பொழுதும் எங்கெல்லாம் சென்று வருகிறார் என்பது தெரியும். அதனால் சில காலம் பொறுத்திருந்தோம். அதற்கு தள்ளி போவதற்கு கூட எங்க தொண்டர்கள் அதை விரும்பவில்லை. வெளியில வாங்கிட்டாங்க. அதிமுக ஆட்சியை கவிழ்க்க சதி செய்தாலும் மன்னிப்பு வந்து துணை முதல்வர் பொறுப்பு. அதான் சொன்னேன். அதுக்குதான் நான் பதில் சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஓபிஎஸ் அது என்னுடைய பதில நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா தெரியாது. அவர் அப்பயே சிறுபான்மை வாக்குகள் வந்து கிடைக்காது. ஏன்னா பழனிசாமி ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு மனிதர் என்பது எல்லாருக்கும் தெரியும். நீங்க அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணதை பார்த்தாலே எல்லாரும் யாருக்கு துரோகம் பண்ணது? இன்றைக்கு தண்ணியிலேயும் உள்ளவர்களே என்ன ஏமாற்றினாங்க. இன்னொரு கட்சி வரும்போது அவங்க 80 சீட்டு பேசிட்டோம், அவரை பத்திலாம் தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்சி தலைவர் மதுரையில போய் ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரு. இன்னும் வந்து பிரம்மாண்ட கட்சி அது சிலோன்ல இருந்து வரலான்னு நினைக்கிறேன். இல்ல ஆந்திராவில் உள்ள ஏதாவது ஒரு கட்சி அவரோட கூட்டணிக்கு வரலான்னு நினைக்கிறேன். அதிமுக கவிழ்க்க நினைத்த சில பேரை மன்னிச்சு அவங்க துணை முதலமைச்சர் அதான்ப்பா. அதான் நான் முன்னாடியே என் பதில திரும்பி பாத்தீங்கன்னா, திரு பன்னீர்செல்வம் அவர்கள் எதற்காக அங்க திருப்பி சென்றாரு எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டேன். கரெக்டா? அது ஆட்சியை அவர் 11 எம்எல்ஏக்களோட எங்க 18 எம்எல்ஏக்கள் இல்லாத சமயத்துல ஆட்சியை காப்பாற்றுவதற்கு பிரதமர் சொல்லிதான் போனேன்னு சொன்னாரு. அது திரும்ப திரும்ப கேட்கறீங்க. நான் தான் சொன்னேன். என்னுடைய முதல் பதில பாத்தீங்கன்னா உங்களுடைய அத்தனை கேள்விக்கும் பதில் இருக்கு. கரெக்டு தானே சார்? புனிதமா பார்க்கப்படும் அதிமுக தலைமை அலுவலகத்தை அடித்து இதெல்லாம் நான் சப்பக்கட்டு கட்டுறது சார். வந்து முதல்ல நன்றியை பத்தி பேசுறது தகுதியற்ற மனிதர். சாத்தான் வேதம் வந்துன்னு சொல்லுவாங்களா நம்ம கிராமங்கள்ல. அதான் இவர் நன்றியை பத்தி பேசுறாரு. இவரிடம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏமாறாது என்னைக்கும். சில பேர் சொல்றாங்க ஒரு பெரிய டான் சசிகலாவை வீழ்த்திட்டார். ஜெயில இருந்தவங்களை போய் என்ன வீழ்த்தின நீ? அது மாதிரி ஓபிஎஸ் வீழ்த்திட்டார். ஓபிஎஸ் போய் அந்த வலையில மாட்டிக்கிட்டார் பாவம். டிடிவி தினகரன் என்றைக்கோ வெளியில வந்து உங்களை போன தேர்தலில் நீங்க ஜெயிக்க முடியாத காரணம் என்னன்னு இந்த அவரை தூக்கி பிடிக்கிறவர்களுக்கு தெரியும். கரெக்டா? நாங்கள் வெளிப்படையாக 29 தொகுதிகளில உங்களுக்கு அவர்கள் தோல்விக்கு காரணம் தெரியும். கிட்டத்தட்ட 60-80 தொகுதிகளிலும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு இந்த இயக்கம் அம்மாவின் இயக்கம் ஒன்றிணைந்தால்தான் அது நல்லது என்பது என்ன உள்ளவர்களுக்கு நாங்கள் ஒன்றிணையாத போது இவர்கள் எத்தனைதான் 65 சீட்டு வாங்கியிருந்தாலும் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன என்பது அவரை அந்த டான் அவரை பத்தி பேசுறவங்களுக்கு தெரியும். ஒரு கட்சியில எல்லாரையும் பிடிச்சி வச்சுட்டு தலைவர் பதவியில இருக்கிறது வந்து பணபலமும் அன்றைக்கு ஆட்சி பலமும் இருந்தப்ப எல்லாரையும் ஏமாற்றி உட்கார்ந்துட்டு இருக்கலாம். இனி வர்ற தேர்தலில் அதோடைய பலனை அவர்கள் பார்க்க போகிறார். திமுக அதில் பயன்படுத்த வேணாம். பழனிசாமி செய்கிற கைங்கரியங்களே திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது. அதனாலதான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, பழனிசாமி தான் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் பழனிசாமி தான் அங்க நிரந்தர பொதுச்செயலாளர் இருக்கணும், அது எங்களுக்கு சுலபமா இருக்குன்னு சொன்னார். அழகா சொல்லிட்டார் 2 வரியில. அதான் காரணம்.
நீங்க இன்றைக்கு எல்லா வெற்றிக்கும் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தெரிய வேண்டியவர்களுக்கு தெரியும், பழனிசாமி என்பதுதான் என்ன. அதனால இதுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்கு. இது யாருக்கு சாதகமாக போகின்ற அரசியல் தெரிந்த அத்தனை பேருக்கு தெரியும். இது அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. தமிழக பாஜக இப்ப நயினார் நாகேந்திரன் கையில போனதுக்கு அப்புறம் ரொம்ப வீக்கா இருக்கு, அங்கேயே டெல்லி மேலிட சொல்லுது அப்படிங்கிற தகவல். நயினார் நாகேந்திரன் எனது பழைய நண்பர். அவர் நம்ம ஒன்று சொன்னோன்னா அதுக்காக உடனே அவர் மாற்றி மாற்றி பேசுறாரு. நேற்று கூட சொல்றாரு, அமித்ஷா அவர்கள் சொல்கிற வேட்பாளரை நான் ஆதரிப்பேன் என்கிற மாதிரி டிடிவி சொன்னார். மாதிரிலாம் சொல்ல, அமித்ஷா அறிவிக்கிற வேட்பாளரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஆதரிப்போன்னு சொல்றேன். நீங்க என்னுடைய பேட்டிகளில் பார்க்க சொல்லுங்க அவரை திரும்ப. மாதிரிலாம் சொல்லல, நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்லியிருக்கேன். முன்ன ஒரு ட்ரிப்பு கேட்டப்ப அவர் அமித்ஷாவை போய் கேளுங்க யார் வேட்பாளர்னு கேட்டப்ப சொல்லியிருக்கேன். இன்னொன்னு, அமித்ஷா அவர்கள் என்றைக்குமே பழனிசாமி தான் முதல்வர்னு அவர் சொல்லவே இல்லை. அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர்னு எதுக்கு சொல்லணும் அவரு? முதல்ல திரும்ப நான் கிளிப்பிள்ள மாதிரி சொல்றேன். முதல்ல ஏப்ரல் 11ஆம் தேதி பேட்டியிலையும் என்டிஏவுக்கு தேசிய அளவில் மோடி அவர்கள் தலைவர், தமிழ்நாட்டுக்கு என்டிஏவுக்கு தலைவர் அண்ணன் பழனிசாமின்னு சொன்னார். அதை நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் அவர்னு நீங்க அதை இன்டர்பிரட் பண்ணீங்கன்னா அப்புறம் எதுக்கு இந்த மற்ற பேட்டிகள்ல அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் தான் முதலமைச்சர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? திரும்பி பழனிசாமி சொல்லியிருக்கலாம். இன்னொன்று, எங்களுக்கு சில நலம் விரும்பிகள் சொன்ன விஷயங்களுக்காகவும் நாங்கள் காத்திருந்தோம். ஒரு நாளும் நாங்கள் நல்லா பாருங்க, அமித்ஷா அவர்கள் சொல்கின்ற வேட்பாளரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஆதரிப்போம் தான் நான் சொல்லியிருக்கேன். அது திரு நயினார் நாகேந்திரனுக்கு மீண்டும் அதை இந்த நேரத்தில் உங்கள் மூலம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதுதான் பழனிசாமி 2026 தேர்தலுக்கு பிறகு நடு ரோட்டில் இருக்க போகிறேன் என்பதை மறைமுகமாக அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதான் அங்கு உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் இப்பொழுது என்ன நடந்தாலும் சரி இழுத்து போத்தி படுத்திருக்கிறவங்க, நீங்கள் ஆட்சி கனவெல்லாம் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா எது சரியோ அதை செய்யுங்கள். இல்லை என்றால் 26 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி சொன்னது போல அவர் நடு ரோட்டில் இருக்க போவது உறுதி. அப்பொழுது இவர்களை எல்லாம் காப்பாற்ற நாங்கள் தான் வரணும். விஜயின் பிரச்சாரம், விஜயோட பிரச்சாரம் நிறைய இடங்கள்ல நெகட்டிவ் இம்பாக்ட் பார்க்குது. கூட்டத்தில் அவங்க கட்சிக்காரவங்க சரியில்லை, தொண்டர்கள் வர்றவங்க இடையூறா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான இருக்கு. அது எதுவும் மாற்றம் பண்ணணுமா? அவருக்கு ஏதாவது நீங்க அட்வைஸ்? இன்னொரு கட்சி தலைவருக்கு நாங்க அட்வைஸ் பண்ணேன்னா இதான் உங்க மாதிரி கன்சல்டன்சியா நடத்திட்டு இருக்காங்க. என்ன சார் நீங்க இதெல்லாம் பேசிட்டு? அது ஒவ்வொரு கட்சியுடைய உள்ள நிர்வாகிகளும் அந்த தலைவரும் அதை பற்றி எல்லாம் அவங்க தான் அதை சரி செஞ்சுக்கிட்டோம். எங்க கட்சியில என்ன சரி பண்ணணும் நீங்க அட்வைஸ் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். பழனிசாமியோட போகணுங்கிறீங்களா நீங்க அட்வைஸ்? அதுக்கு நாங்க தூக்குமாடி கூட தொங்கிடுவோம் நாங்கெல்லாம். நீங்க கூட்டணிக்கு இல்ல, நான் தான் கிளியரா சொல்லிட்டேன். அன்னைக்கு பூலித்தேவன் நினைவிடத்துல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன். நாங்க 24 கூட்டணி தேர்தலுக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எந்தவித நிபந்தனையற்ற ஆதரவு அந்த தேர்தலில் கொடுத்தோம். இது 26 தேர்தல், தமிழ்நாட்டு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல். இதற்கு எங்கள் அம்மா மக்கள் கழகத்தின் நிலைப்பாட்டை டிசம்பர் மாதத்தில் அறிவிப்போம், எங்கள் கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிப்போம்னு சொன்னேன். அதனால கொஞ்சம் எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க. டிசம்பர் மாதத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சிறப்பான ஒரு கூட்டணி அமையும். இன்னும் சொல்ல போறேன், நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி உறுதியாக ஆட்சி அமைக்கும். அதுதான் வெற்றி கூட்டணியாக இருக்கும். இல்லங்க, நீங்க இல்ல நீ அதெல்லாம் இது கேட்கட்டும், இது தப்பு கிடையாது. அது நீங்க இல்லங்க, 26 தேர்தல்ல உங்களுக்கு டிசம்பர் மாதத்துல எல்லாம் உங்களுக்கு தெரிய வந்துடும். இங்க தஞ்சாவூர் வருவல இருந்தா அடிக்கடி, அப்ப கேளுங்க, அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்ல நல்லா தானே கேட்டாரு. பழனிசாமி இல்லைன்னா கூட்டணி உண்டான்னு ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.